Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. விடுமுறை தினம் என்பதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலை மோதுகிறது. சுமார் 4 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பவானி. பவானி வணக்கம். அங்கு இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணலாம் பவானி. நிச்சயமாக விடுமுறை தினத்தை முன்னிட்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் அதிகப்படியான பக்தர்கள் தற்போது குவிந்திருக்கின்றனர். சுமார் 4 மணி நேரத்திற்கு மேலாக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் தேய்பிரை சஷ்டி மற்றும் முகூர்த்த தினம் என்பதால் ஏராளமான திருமணங்களும் நடைபெற்று வருகிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவது வழக்கம். திருவிழா மற்றும் விடுமுறை தினங்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவாங்க. இந்த நிலையில இன்றைய தினம் கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதாலும் தேய்பிரை சஷ்டி மற்றும் சுப முகூர்த்த தினம் என்பதாலும் இன்று காலை முதல் ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். இதற்காக அதிகாலையில் திருச்செந்தூருக்கு வருகை தந்த பக்தர்கள் கோவில் கடற்கரையில் நீராடி முருகனை வழிபட்டு வருகின்றனர். இதனால் பொது தரிசனம், 100 ரூபாய் கட்டண தரிசனம், முதியோர்களுக்கான தரிசன வரிசை என அனைத்திலும் பக்தர்கள் கூட்டமானது தற்போது நிரம்பி வருகின்றது. வைகாசி மாதம் என்பதால் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து எண்ணற்ற பக்தர்கள் பச்சை மற்றும் காவி உடை அணிந்தபடியும் கருப்பு உடை அணிந்தபடியும் ஐயப்ப பக்தர்களும் ஏராளமானோர் மாலை அணிவித்தபடி திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷங்களை எழுப்பியபடி தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகின்றனர். மேலும் வைகாசி மாதம் முகூர்த்த தினம் என்பதால் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஏராளமான திருமணமும் தற்போது நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய புதுமண தம்பதிகள் கோவில் முன்பு இருக்கக்கூடிய பிரகாரத்தில் அமர்ந்து முருகன் முன்னிலையில் மாலை மாற்றிக்கொண்டு தாலி கட்டி திருமணம் முடித்துக் கொள்கின்றனர். பெண் வீட்டார், மாப்பிள்ளை வீட்டார் என திருமணம் முடித்தவர்கள் வீட்டுக்காரர்களும் அதிக அளவில் திருச்செந்தூரில் தற்பொழுது குவிந்திருக்கின்றனர். இதனால் பக்தர்கள் கூட்டம் மட்டும் இல்லாமல் திருமணத்திற்காக வந்தவர்களுடைய கூட்டமும் திருச்செந்தூரில் அலைமோதி காணப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக கோவில் வளாக பகுதி, கடற்கரை பகுதி, பேருந்து நிலையம் பகுதிகளில் கூட்டம் வேண்டி வருகிறது. எண்ணற்ற பக்தர்கள் கார்கள் மற்றும் வேன்கள் மூலம் தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலை நோக்கி வந்து கொண்டே இருப்பதால் திருச்செந்தூர் முக்கிய சாலைகள் மட்டுமில்லாமல் தெருக்களிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் உள்ளூர் வாசிகள் பெரும் சிரமத்திற்கு தற்போது ஆளாகி இருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி பவானி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.